இப்போ 1.1ல செவன்த் சம்மு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் 210ன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா. 0 அண்ட் 2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பாசிட்டிவ் நம்பரில் போயிருக்கோம். 2 முன்னாடி கொடுத்தால இது நெகட்டிவ் நம்பர் ஆகிப்போச்சு. ஏன்னா லைனில் பார்த்தோன்னா 0 1 2 -1 -2 இல்லையா. அப்போ 2 0ங்கிறத இப்படி தான் கொடுத்துருக்காங்க. நாம் அப்படி தான் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ இங்கே நம்பர் லைன் போட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். 0லேருந்து -2 வரைக்கும் நம்பர் லைன் போட்டுக்கிறேன். 1 2 10 11 12 போட்டுருக்கேன். எனக்கு வரிசையாக போட்டால் தான் சம்மு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இது எப்படி எழுதலாம்? -20/10 எழுதலாம். மொத்தம் 10 பார்ட்டிஷன் இல்லையா. அப்புறம் இதை -19/10 எழுதலாம், 10 பார்ட்டிஷனு. அப்புறம் எது ஒன்று எழுதலாம், -18/10 எழுதலாம். அப்புறம் இதை எப்படி எழுதலாம்? இதெல்லாம் 2 நம்பர் எழுதிக்கலாம். 5 நம்பர் கேட்டிருக்காங்க இல்லையா. 9/10 -3/10 சரிங்களா. போதும் நம்பர் இது. செகண்ட் சம்மு -1/2 அண்டு 3/5. நம்ம இதில் டினாமினேட்டர் மட்டும் ஈக்குவல் பண்ணிட்டா போதும். மேலே நம்பர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் ஈக்குவல் ஆகணும்னா என்ன அர்த்தம்? இது ஏற்கனவே 5ல் இருக்குது, இது 2ல் இருக்குது இல்லையா. அப்போ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டும் 10 ஆகிடும் இல்லையா. அப்போ ஈஸியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது -1/2 இன்ட்டு 5/5. இது எப்படி பண்ணலாம்? 3/5 இன்ட்டு 2/2 பண்ணால் என்ன பாருங்கள், -5/10. இது 6/10. அப்போ இதுக்கு இடைப்பட்ட நம்பர் தான் இந்த லைனு. அப்போ இது எப்படி அதெல்லாம் அதை மைனஸ் நம்பர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு இடைப்பட்ட நம்பர் இல்லையா. -4/10, அப்புறம் -3/10, -2/10, 0 வருது, 1/10 பாசிட்டிவ் நம்பர் போயிடுச்சு இல்லையா. 6/10 சரியா வரல இல்லை, நடுவில் தான் கேட்குறோம் இல்லையா. 5/10 அவ்வளோதான் போதும் நம்பர். -5லேருந்து 6க்குள்ளே இருக்கிற நம்பர் இல்லையா. -5லேருந்து 6க்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது? -4 -3 -2 -1 0 இப்படியே போயிட்டுருக்கோம் இல்லையா. அதான் தேர்ட் சம்மு 1/4 அண்டு 7/20. இப்போ டினாமினேட்டர்ஸ் ஈக்குவல் ஆகணும்னா இந்த ஃப்ராக்ஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாகிடும். அப்போ 1/4 இன்ட்டு 5/5 ஈக்குவல் டு 5/20. அப்போ இது என்னது? 7/20. இதுக்கு நடுவில் தான் இருக்குது அந்த நம்பர். ஓகேங்களா. இதில் கொஞ்சம் டெசிமல் பாயிண்டில் போயின்னு இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த நம்பரை 100ஆக மாற்ற போகிறேன். மாற்றினா என்ன பண்ண பாருங்கள், 1/4 இன்ட்டு 25/25, அப்புறம் 7/20 இன்ட்டு 5/5. பாருங்கள், இது என்னவாக மாறிச்சு? 25/100ஆக மாறிச்சு. இது 35/100ஆக மாறிச்சு இல்லையா. இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 25க்கும் 35க்கும் நடுவில் இருக்கிற நம்பர் என்னது? 26/100, 27/100, 28/100, 29/100, 30/100 அப்படியே போயினே இருக்கும் 35 வரைக்கும் இல்லையா. ஃபோர்த்து சம்மு நம்பரை என்ன பண்ணலாம், ரெண்டையும் 40ஆக மாற்றிடலாம் இல்லையா. இது இன்ட்டு 4, இது இன்ட்டு 10ஆக மாற்றிட்டா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இல்லையா. சிம்பிளாக முடிக்கணும்னா கேன்சல் பண்ணலாம்ல. கேன்சல் பண்ணால் 3 2. அப்போ -3/2, இது -23/10. இதை 10ஆக மாற்றலாம் ஈஸியாக இல்லையா. -3/2 இன்ட்டு 5/5 ஈக்குவல் டு -15/10. இது -23/10. இதுக்குள்ளே இருக்கிற நம்பர் என்னென்னு பாருங்கள், 16/10, 17/10, 18/10, -21 எல்லாமே மைனஸ் தான் இல்லையா. சாரி, -21/10, -22/10. அவ்வளோ சொல். தேங்க்யூ.